நண்பர்களே வணக்கம். இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது எதையும் கொண்டுட்டு வரல, போகும்போதையும் எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இடைப்பட்ட காலத்தில் தான் நம்மக்கிட்ட இந்த பணம், காசு, சொத்து, நகை எல்லாமே. அதனால் காலத்தில் நம்மகிட்ட நிறைய இருந்தால் அதை அள்ளி வீசிட்டு போகணுங்க. இறைச்ச கேணி தான் ஊரும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி சும்மா கிடையாது. உண்மையிலேயே யார் இறைச்ச கேணியாக இருக்காங்களோ அந்த கேணி உண்மையிலேயே ஊறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நாளாக இறைக்காத கேணியை பாருங்கள், அது வத்தி தூந்து போய் கிடக்கும். ஆனால் இறைச்ச கேணி டெய்லி மோட்டார் போட்டோ கேணி போட்டோ இறைச்சிக்கிட்டே இருங்க, அதில் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கையில். அதனால் நம்மக்கிட்ட வர்ற செல்வங்கள் என்பது அடுத்தவன்கிட்ட கொட்டணும், இறைச்சிக்கிட்டே இருக்கணும். அள்ளி கொடுக்குறவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது பல பேர் அதை அனுபவப்பட்டிருக்காங்க. அதனால் வாழ்க்கையில் இறைச்ச கேணி ஊருங்கிறது நிதர்சனமான உண்மை. அதன்படி செல்வத்தை கொடுக்குறவனுக்கு செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.